தமிழர்களோட ஒரு அடையாளத்தை ஆஸ்திரேலியன் எழுத்தாளர் ஒருவர் பெருமைப்படுத்தியிருக்காருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 1888 வில்லியம் ஃபெர்கூசன் சொல்லப்படுற ஆஸ்திரேலிய எழுத்தாளர் ஒருவர் பாம் எரா பாம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அந்த புத்தகத்துல பனைமரத்தின் பயன்களையும் அதோட பன்முக பண்புகளையும் பெருமைப்படுத்தி இருக்காரு. இது மட்டும் இல்லாம அதுல 800க்கும் மேற்பட்ட பயன்களையும் குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டோட மாநில மரம்னு சொல்லப்படுற இந்த மரம் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகளோட ஒரு வாழ்வாதாரமாகவே இருந்துச்சு. கிளையில இருந்து வேர் வர மக்களுக்கு எல்லா வகையிலும் தேவைப்படுற இந்த பனை மரத்தோட வேல்யூ ஒரு காலத்துல பீக்ல இருந்துச்சு. இந்த ஒரு சட்டம் வர வரைக்கும் 1987 கள்ள பேன் பண்ணதுல இருந்து விவசாயிகளோட வாழ்வாதாரமா பார்க்கப்பட்ட பனைமரத்தை ஒரு கட்டத்துக்கு மேல பாரமா பார்க்கப்பட்டது. பல கண்ணீர்களோட வெட்டி வீசப்பட்டது. நொங்கு 17 குடிச்ச காலம் போய் இப்ப கோக்கு கேம்பான்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். 30 வருஷம் இந்த நிலைமை நீடிச்சா இந்த மரத்தோட வரலாறு மட்டும் இல்ல, நம்ம தமிழர்களோட அடையாளமும் காணப்படும். இந்த புக்கோட கம்ப்ளீட் PDF வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பாம் மேட்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க DMஸ்க்கு டைரக்டா சென்ட் பண்றோம்.